மைக்கில் வாச்சிட்டு பெரியவங்க இருக்கு. எனக்கு என்னன்னா பாடகர் பூரா உட்காந்துருக்காங்க. ஆமாம், இவங்க இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கி வந்து புதுக்கோட்டை வச்சுட்டா எனக்கு வேற முக்கால்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்க பார்த்தா என்ன பாட்டு நம்ம என்ன பாடம் பனி விழும் மலர்வனும் அதான் பாடணும். ஹலோ வாய்ஸ் ஹலோ. ஆமாம், எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. எனக்கு காசு கம்மியாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஹலோ ஹலோ ரெடி பண்ணி காசுக்காக வாங்கி வந்தா இல்லை அப்படியே 4 கிராம் தங்கத்தை வாங்கிட்டு போயிடும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். எனக்கு புதுக்கோட்டை அவர்டா நான் சொல்றேன். ஆமாம் ஆமாம், எனக்கு ஒரு இன்னையிலேருந்து 32 வருஷம் முன்னாடி முதல் மேடை ஏறிய இடம் இது. நான் அவங்க ஞானக்கு இருக்கேன்னு முத்துலவன் சார்கிட்ட போய் சொன்னேன். கலையரவு பெருசாக நடக்குது. முத்துலவன் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் ஒரு 5 நிமிஷம் நான் நடிச்சுக்கிறேன், போஸ்ட்லாம் ஓட்டினோம்னா சூப்பராக இருக்குது நல்லா பண்ணு அப்படின்னு. அப்போ போய் கந்தர்வன் அப்போ தான் இப்போ சொன்னாங்க, கந்தர்வன் என்ன கொண்டு வரனா எப்போ வீட்டுக்கு போனாலும் இல்லை, காசு வறுமையாக இருந்தால் போயிடுறது. அவர் போனோடனே அப்படி கிளம்பையில் பாக்கெட்டில் அப்படி வைப்பார், ஒரு காசு வைப்பார். ஆமாம், அப்போ தான் சொல்லுவார், ஒரு வார்த்தை சொன்னார் கந்தர்வன் எனக்கு இந்த மேடையரை போகும்போதில், வாழ்க்கையில் யாரை பார்த்து எப்பவும் பயப்படாது அப்படின்னாரு ஒரு வார்த்தை. இனி வரைக்கும் இருக்கிற ஒரு பாடமாக கந்தவன் சொன்னது எனக்கு, யாரை பார்த்து பயப்படாது, ஆமாம் பிரமிப்பு ஆகாது அப்படின்னு சொன்னார். இறுதியாக நம்ம சென்னையில் நடந்த சிஐடியோட அகில இந்திய மாநாட்டில் ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தாரு. சென்னையில் நடந்த அகில இந்திய மாநாட்டில் ஒரு கலை விழாவில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் புதுக்கோட்டை மாவட்ட குழுவின் சார்பாக நடைபெறுகிற கந்தர்வன் கலை இரவில் கலந்து கொண்டிருக்கிற இந்த பதிவு சார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நகர்மன்றத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு வந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, இங்கே பேசுகிற போது செல்போனை கூட்டணிக்குள் வராமல் நிறைய பேர் இன்னும் வெளியில தான் இருக்காங்க. நம்ம கவுன்சிலர்லாம் உட்காந்துருக்காங்க சக்தியில். ஆமாம், அதே போல் பேசுவதை உற்று கவனித்து செல்போன் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே, ஆமாம் நிறைய பேரை பார்த்தோம். என்ன கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இப்போ ஒரு பழக்கம் இருக்கு. என்னது? நம்ம பேசுறது எதிர்த்தவர்கள் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு செல்ல எடுத்து பார்ப்பாங்க. இது ஒரு சைக்காலஜி. இன்னும் பிடிக்கல என்ன செய்வாங்க, வராத போன எடுத்து காதை தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதான் சும்மா நம்ம பண்ணுறதானே. ஆமாம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதுக்கோட்டை மண்ணில் மேடையை வழங்கியிருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க புதுக்கோட்டை குழுவுக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்கள் சொல்லுறத கேட்காம சுமத்து பார்த்துக்கிட்ட சொந்தங்களை பேசுவோம் வணக்கம். நாங்கள் சொல்லுறத கேட்காம சுமத்து பார்த்துக்கிட்ட சொந்தங்களை பேசுவோம் வணக்கம். ஒரு வணக்கமுங்க நாங்கள் வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கமுங்க நாங்கள் வணக்கம் சொல்லுறோமுங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லாம் மதத்தோக்கு வணக்கம். அவன் எல்லாம் மதத்தோக்கு வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லாம் மதத்தோக்கு வணக்கம். அவன் எல்லாம் மதத்தோக்கு வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி எல்லா மொழி பேசுவோம் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி எல்லா மொழி பேசுவோம் வணக்கம். ஒரு வணக்கமுங்க நாங்கள் வணக்கம் சொல்றோமுங்க. வணக்கமுங்க நாங்கள் வணக்கம் சொல்றோமுங்க. காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம். முட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வேட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். முட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வேட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாயவரும் போற வச்சான். மாயவரும் நானும் ஆட்டம் கொஞ்சம் பார்ப்போமா. மாலை போட்ட ஆட்டம் பார்க்க மாணி கூட இருந்தா மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. இந்த மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. 2 மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம். முட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வேட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். முட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வேட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நான்வகை பேய்களும் நாட்டிய வாடுகிறா. மனிதன் என்னும் பார்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது நான் கண்ட
நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க வணக்கமுங்க ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க வணக்கம். எங்காலுக்கு சலங்கையில உங்க அரணிக்கு முதல் வணக்கம். எங்க நடமாடும் ஐயா கசகரை வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது ஒரு போதும். மாட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். மாட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். பச்சமல சாமி ஒன்று ஊற்றி மல்ல ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் இடமா போடு பாலம். பச்சமல சாமி ஒன்று உச்சி மேல ஏறுதுன்னு எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் இடமா போடுதாலும். உன்னை சொல்லி குத்தம் இல்லை யாரும் இங்க சுத்தம் இல்லை. உன்னை சொல்லி குத்தம் இல்லை யாரும் இங்க சுத்தம் இல்லை. நாட்ட பார்த்துதான் கூட்டம் பார்த்துதான் எடுடா தம்பி மேலும் கொஞ்சம் இடமா போடுதாலும். காட்டு மரம் வெட்டும் கொட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் கொட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம். எங்கள் பாட்டை கேட்டு கைத்தட்டி ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மெய் மறந்துட்டான். உன்னுடைய குரல்ல மெய் மறந்துட்டாங்க. குரல் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்போ ஆரம்பிச்சாங்க, எந்த பாட்டுல போறாங்க, மறுபடியும் பாடுவாங்களா நிறுத்துவாங்களா எதுவும் தெரியல. ஆமா, சந்தேகத்துல இருக்கிறாங்கண்ணே. அற்புதமாக பாடினாய், அழகாக பாடினாய். சீர்காழி கோவிந்தராஜன் கத்துக்கிட்டேன். ஆமா, சீர்காழி கோவிந்தா. அப்படி என்ன பாடுறாரு அவரு? அவர் என்ன அவர்கிட்ட கத்துக்கிட்டதுதான். ஓஹோ, அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்தது. எப்படி சொல்றாரு? விடிய காலம் 4 மணிக்கு சொல்லி கொடுப்பாரு. அம்மா எங்க ஊர் மைக் செட்ல 6 மாசம் கரெக்டா சொல்லி கொடுப்பாரு. எப்படி அவரு அது தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை புரிந்தாய். தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தந்தையாய் நின்று சிந்தை புரிந்தாய். குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய். திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய். நாயேனாலும் நல்லவளாக ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய். நீ எல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா நீ எல்லால் தெய்வமில்லை. முருகா முருகா முருகா. அங்கே கொஞ்சம் வழி விடுங்களே. உன் பாட்டை கேட்டு திருப்பரங்குன்றத்திலிருந்து வள்ளியையும் தெய்வானை விட்டுட்டு முருகன் வந்துகிட்டு இருக்காப்புல. என் பாட்டை கேட்டு வரல. அப்புறம் சில பேர் தொல்லை தாங்காம முடியாந்துகிட்டு இருக்காரு. அவரு பாட்டுக்கு இருக்காரா? அவருக்கு நமக்கு என்ன முருகனை கும்பிடுறதுக்கு நமக்கு என்ன பெரிய பிரச்சனை? நம்ம கும்பிடாமையா இருக்கோம். ஐயப்பங்களுக்கு பயம் இருக்கும், ஆதிபராசக்தி பயம் இருக்கும், நம்ம சமயம் மாதிரி உங்களுக்கு பயம் இருக்கும். நம்ம பாட்டு கும்பிடுறோம், அவ்வளவுதான். நமக்கு என்ன பிரச்சனை? இப்ப யார் கோயிலுக்கு போகாம இருக்கா? எங்க ஊர்ல எல்லாம் 80 பேர் மாலை போடுறான். 80 பேர் இப்ப 40 பேர் ஆயிட்டான். ஏன் 40 பேர் மாறிட்டான்னு நினைக்காது. அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு மாறிட்டான். இங்க இருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓஹோ, மாத்திக்குவான். அப்ப கோரிக்கை அங்கங்க. ஆமா, ஒரு இடத்துலயே மனு கொடுக்குறோம். முடியாதுல்ல. தாலுகா ஆபீஸ்ல கொடுக்குறோம், ஆர்டிஓ ஆபீஸ் போறோம், அப்புறம் அப்படி போறோம்ல. அது மாதிரி ரேஞ்ச் வச்சிருக்காங்க. நம்ம ஆள் போயிடுறாங்க. ஓஹோ, அங்க போய் மனு கொடுத்துட்டு வரோம். ஆமா, என்ன பண்றது? இதெல்லாம் சின்ன பிராஞ்சு. நம்ம கருப்பு முனிய ஐயனார் சின்ன பிராஞ்சு. சின்ன
இவங்களையும் சேர்த்தாண்டா கூட்டி போறாங்க பிரான்ச்சுக்கு அங்க அங்க. ஓஹோ. ஏன்னா கருப்புன்ட்டு அறுவாடை காரணம்னாவே அங்கதானே போக வேண்டியிருக்கும். கருப்பட்டு அருவா படம் அதையும் தூக்கிறாங்களே. ஓஹோ. அது ஒரு மாதிரி வச்சுக்க. ஆமா ஆமா. முருகனை ஏன் இந்த பாடுபடுத்துறாங்கன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு இருக்காரு, நம்ம பாட்டுக்கு மாலையை போட்டோம் அரோகரா போடுங்க ஆண்டிய போல பாடுங்க, அவனை தேடி ஓடுங்க, அவனுக்குள்ள நாடுங்க, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, ஆண்டிக்கு அப்பனுக்கு அரோகரா. நம்ம சொன்னா எப்படி இருக்கு அரோகரா, எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப வந்து அமைச்சர் வேற சொன்னார். ஆமா. என்னது அதை எப்படியா சொல்றது? அமைச்சர் இருந்தா வழியில பாத்துக்கிட்டே போறேன்னாரு, லைவ்ல பாத்துக்கிட்டே போறேன்னாரு, அதனால சொல்றேன். அவர் வந்து ஒரு ஔவையார் பாட்டை சொன்னார். ஆமா. தப்பா சொல்றாரு, என்ன அவருக்கு படிச்சிருக்கிறாரு. ஓஹோ. அதை எப்படி சொல்லணும்? எப்படி? குடி உயரா கோன் உயரா கோன் உயரா கோன் உயரா எல்லாம் படுத்து போங்க. கோன் கோன் சொன்னா திருப்பூர் பழியங்க முடியும் அவன் தானே எனக்கு வருது. ஆமா. கோன் உயரா பொங்கல். இப்ப வந்து நம்ம நல்லா அரோகராத்தானே சொல்றோம். ஆமா. இப்ப அரோகரா நாங்க நல்லா தானே சொல்லிட்டு இருந்தோம். முருகனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுப்பா? அவர் பாட்டு இருக்கிறாரு, அவர் பாட்டு கேட்கிறாரு, நாங்க நல்லா தான் அரோகரா சொல்றோம். அவரும் போறோம் வர்றோம், சாவடி எடுக்கிறோம், பால் கூட எடுக்கிறோம், அழகா போறோம், சாமியை கும்பிடுறோம், உண்டியில போடுறோம், வந்துட்டு இருக்க போகும்போது பாதயாத்திரை போறோம், வரும்போது பஸ்ல வந்துடுறோம். இப்படித்தான் வர முடியும். அங்க போய் நின்றுட்டு வர என்ன பஸ்ஸே விட மாட்டேங்கிறாங்க. நீ போனியில நடந்து கேட்டா போனேன். ஆமா. பூரா வந்து அப்புறம் போயிட்டே இருக்கும். நம்ம அந்த அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் வைக்க எந்த தப்பு இல்லை. அது என்ன அவருக்கு என்ன பிரச்சனைப்பா? ஆமா. அதுல விளக்கேத்துறதுல பிரச்சனை. நமக்கு என்ன விளக்கேத்துறதுல? சரி வேண்டாம், அப்படி புதுக்கோட்டையில் இருக்கணும். இல்லை இல்லை வேணாம், கரெக்டாக இருக்கு. வேறு எதுவும் சொல்லிடுறாப்பா. எப்பா புதுக்கோட்டையிலப்பா முருகனுக்கு விளக்கு ஏற்றுவாங்களா? அதனுடைய நமக்கு முதல்ல ரிஹர்சலுக்கு இடம் கொடுத்து தங்கமுத்தி சார் தான் ஸ்கூல்ல இடம் கொடுத்துருந்தேன் ரிஹர்சலுக்கு. ஆமா, இங்கே பழைய ஸ்கூல் இருந்துச்சு வெங்கடாசவர் திருக்கோரத்தில். அதில் நம்ம போய் ஒருத்தர் சேட்டையை பண்ணிவிட்டான். எல்லா இடத்துல. ஆமா, அது மாதிரி. ஓஹோ. அது விளக்கு. இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. என்ன? சில பேரெல்லாம் அப்படி வைக்கக்கூடாது. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இலை போட்டு ஒரு இலை இல்லை 2 இலை போட்டு. அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல. நாங்க ஒன்றும் பேசல, நாங்க பாலிடிக்ஸே பேசுறது. பாலிடிக்ஸ் நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ். நாங்க அரசியல் சுத்தமா பேசுவேன். அது கலைஞர் முடியல, அதுவும் இல்லை. ஆமா, 2 இலை போட்டு. அதுக்கு பேர் என்ன? அவர் சொல்றாரு. அதுல மாம்பழத்தை வச்சு, அதுல கொட்டை இருக்கா இல்லையான்னு தெரியல, குக்கர்ல வேக வச்சு முகம் மலர சைக்கிள்ல போய் அப்புறம் பூ மலர்ந்துருமா. எனக்கு என்ன அங்கேருந்து கலப்புறம் புதுசாக அதெல்லாம் காமிச்சாப்புல. ஆமா, என்ன பிரச்சனைனா அது மலரட்டும், இந்த இலைய குப்பைக்கு போயிடும், குக்கரு கழுவுற இடத்துக்கு போயிடும், மாம்பழம் கொட்டை தான் இருக்கும். ஏற்கனவே அதான் இருக்கு இங்க, இதுக்கு எடுத்துட்டாங்க. ஆமா, சைக்கிள் கடையை இப்போ பஞ்சரான சைக்கிள், அது பழைய சைக்கிள் கூட வாங்க மாட்டாங்க, அதுவே ஓடாத வண்டி. ஓஹோ, அது பார்க்கும் எல்லையிலே முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா, என்னமோ நம்ம இப்ப நாங்க அரசியல் நையாண்டியே பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லை? அரசியலே நையாண்டி ஆயிடுச்சுன்னா அதை பொறுத்து நையாண்டி என்ன பண்றது? ஏண்டி அப்புறம் அவங்களே பண்ணிட்டா. ஆமா, நம்ம என்ன நையாண்டி பண்றது? ஏதாவது அரசியல் பண்ணா அதை நையாண்டி பண்ணலாம். அவங்களே நையாண்டியை பண்ணிட்டா நாங்க என்னத்த பண்றது? நம்ம என்னத்த நையாண்டி? நம்ம பொதுவா பேசுவோம். பொதுவா தான் நம்ம. ஆமா, என்ன நம்ம பொதுவா விளக்கேற்ற மாட்டோமா? ஆமா, நம்ம விளக்கேற்றுவோம், வெள்ளிக்கிழமை ஏற்றுவோம். ஆமா, விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போல வெளிச்சமாகும். இவ்வளவு சீரியல் படிப்பு வந்ததுக்கு அப்புறமா அந்த முருகன் கோயில போய் விளக்கு போடுங்கிறான். அதுவும் என்னப்பா சர்வேக்கல்ல தான் ஏத்தணுங்கிறாங்க. நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? இப்ப செத்து தூக்கிட்டு போறாங்க. ஆமா, தூக்கிட்டு போறான். ஓஹோ, அதுலயும் பாருங்க, புள்ள பிறந்தா பொம்பளை புள்ள பிறந்தா, ஆம்பளை புள்ள பிறந்தா எதுக்கு கொல்லி வைக்க புள்ள பிறந்தா? என்ன புறத்தனை கடை வைப்பாங்க? ஏன்டா கொல்லி வைக்கணும்? அப்படின்னா கொல்லி வச்சா தான் சொத்து வரும். ஆம்பளை பிள்ளைக்கு
ரைட்டு, ஏத்துக்கிறோம். நியாயம். இப்போ மெட்ராஸ்ல ஃபுல்லா மின்சார சுடுகாடு தான். புதுக்கோட்டையிலே மின்சார சுடுகாடு தான். ஆமா ஆமா. ஆஹா. இப்போ கொல்லி வைக்கிறவனுக்கு தான் சொத்து போகணும்னா, ஓஹோ, சென்னையில எல்லாம் அவ்வளவு சொத்தும் அந்த மின்சார சுடுகாட்டுல சுவிட்ச் போடுறவங்க தானே போகணும். அதானே நியாயம். ஆமா, அவன் தானே போகணும். அங்கேதான் போடணும். அதான் போயிருக்காரு. அதிகமா வைக்கிறார், அவர் தான் வைக்கிறார். அவன் கொல்லி வைக்கிற நம்மளால போற போக்கு இல்ல. இப்ப விளக்கேத்துறோம். ஆமா, ஒரு பழைய காலத்துல கிராமத்துல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், வயசானவங்களுக்கு தெரியும். கிராமத்துல தீப்பெட்டி எல்லார் வீட்லயும் இருக்காது. எல்லார் வீட்லயும் இருக்கா தீப்பெட்டி? அவன் பெரிய பணக்கார விடப்போ. ஆமா, தீப்பெட்டி இருந்தா பெரிய வீடு. நெருப்பு வாங்கிட்டு வாங்கன்னு அந்த வீட்டுல போய் நெருப்பு வாங்கிட்டு வாங்க. கொட்டாங்கச்சி எடுத்து நெருப்பு வாங்கிட்டு வந்து அடுப்பத்தை வைப்பாங்க. ஆமா, நெருப்பு கங்கு எடுத்து கொண்டாந்து அடுப்பத்தை வைக்கிறது. கங்கு எடுத்து கொண்டாந்து அடுப்பத்தை வைக்கிறது. ஏன்னா நெருப்புங்கிறது ஆமா எங்கேயாவது ஒரு வசதியான வீடு அவங்ககிட்ட தான் இருக்கும். இருக்காது. சரி, பெரிய சமையல்லாம் இருக்காது. அப்புறம் தான் இருந்துச்சு. ஆமா, இது அப்படியே தாண்டி போனீங்கன்னா, அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா என்னாச்சு, அங்கேயும் நெருப்புங்கிறது ஒரு ஊரு. மன்னர்கள்லாம் என்ன பண்ணிருக்கான், நெருப்பை வளர்த்து வச்சிருக்கே ஒரு ஊருக்கு மானியம் கொடுத்து வச்சிருந்திருக்கான். அப்ப நெருப்பை கண்டுபிடிச்சு சிலிண்டர் இல்லையா, அதுக்கு விலையத்தை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் நெருப்பு கண்டுபிடிச்சு சிலிண்டர் காரன்னு நினைச்சுக்கிருக்கேன். அப்போ மன்னர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அதை பாதுகாத்து வச்சிருந்தாங்க, மானியம் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா நெருப்புங்கிறது அதிகாரம் சம்பந்தப்பட்டது. அன்னைக்கு போருக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணும், நெருப்பு வேணும்ல எடுத்துட்டு வருது. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. சரி, இப்ப விளக்குங்கிறது நின்னு எரிய வச்சு விறகு போட்டு கொளுத்தி தான் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆமா, நின்னு எரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப நம்மளால என்ன செஞ்சா, இப்ப என்ன செஞ்சாங்கிறதுக்கு வருவோம். இப்ப விளக்கேத்துறாங்க இங்க, அங்கே திருவண்ணாமலை விளக்கேத்துறாங்க. நம்மளும் போறோம். ஆமா, தப்பே கிடையாது. எல்லாருமே பௌர்ணமிக்கு போனீங்கன்னா எப்படித்தான் பஸ் கிடைக்கும்? இல்ல இப்ப எவனும் கிளப்பி விட்டுருக்கானா? என்ன கிளப்பி விட்டுருக்கான்? இப்ப தமிழ்நாட்டுல இருந்து யாருங்க அங்க காணோம். இவன் பூரா திருப்பதி போறான், ஆந்திராவில் பூரா திருவண்ணாமலைக்கு வரான். அங்கே இங்க திருவண்ணாமலை தான் இருக்காரு சாமிநாதன். ஆமா, நம்ம நண்பர் முதல் பரிசு வாங்கினார்ல, திருவண்ணாமலை தான். அங்க போய் ரூம் ஏதாவது போடுங்க சாமி அப்படின்னோம்னா, அது காய்கிட்ட சொன்னோம்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துலயும் ரூம் கிடைக்காது, வேணா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கு தங்கிங்க. ஆனா அங்க அவ்வளவு பேர் வந்துடுறாங்க. திருவண்ணாமலை விளக்கேத்துறாங்க. அதுக்கு என்ன கதை சொல்றாங்க? என்னன்னா, ஆமா, அதுக்கு என்ன கதைன்னா, என்ன கதை, ஒரு தடவை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சான். அவங்க எப்பதான் சண்டை போடாம இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க எந்த ஏரியா கவுன்சிலர்? அவங்களும் எந்த ஏரியா கவுன்சிலர்? கொண்டு விடுவாங்க இங்க இருக்க கவுன்சிலர்லாம். பிரம்மா விஷ்ணுவுக்கும் சண்டை. ஆமா, பிரம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அவர் தான் டோட்டல் எல்லாருக்குமே ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லா அவர் தான். தலை, தோல், தொடை, கால் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லா அவர் தான். எப்படி பெருசா பார்த்தாங்க? அவர் தான். அவர் பிரம்மா. அவருக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வந்துச்சா, நீ பெரியவனா நான் பெரியவனா, யாரா பெரியவனு சண்டை வந்தோடனே சரி பஞ்சாயத்து பண்றதுக்கு சிவனை கூப்பிட்டாங்க. அவரு நம்மால் பெரிய ஆளா இருந்திருக்கார் சிவன் அந்த இடத்துல. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இது மாதிரி பிரச்சனை எனக்கு. அவ பிரம்மா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு தெரியணும், அவ்வளவுதானே. அதுக்கு என்ன செஞ்சாங்க, இப்ப நான் ஜோதி வடிவம் எடுத்து நான் வந்து நிக்கிறேன். சரி, இந்த பிரம்மா இருக்குல்ல, அம்மா நீ எனக்கு மேல போய் பாரு, என் முனியை கண்டுபிடி. இந்த விஷ்ணு இருக்குல்ல, அம்மா அந்த பையன் பூமி கீழே போய் என்னோட இதை கண்டுபிடி, அடிய கண்டுபிடி அப்படின்னு விஸ்வரம் எடுத்து சிவன் நின்னாராம். விளக்கு ஜோதியா நின்னாரா. இவரு அன்னப்பராயா மாதிரி பிரம்மா மேல போனாராம். போயிட்டே இருந்தாராம். நம்ம பிரதமர் மாதிரி நாடு பூரா போயிட்டே இருக்காப்புல, சின்ராஸ் மாதிரி. சின்ராஸ் நீ ஏன் அப்படி என்ன மாட்டி விடுற? இல்ல, எங்க ஊர்ல அப்படி சின்ராஸ் அப்படிதான் போவாப்புல. விடு, அவர் போனாலும் அவரு பார்க்க முடியலையா. சரி, இவர் என்ன பண்ணாப்புல? யாரு? மூணாவது விஷ்ணு. ஆமா, அவரு பூமியை தோண்டி பண்டி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி உள்ள போனாராம். போயிட்டே இருந்தாராம், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் 2 பேர் வந்து, இல்ல உங்களை நீங்க தான் பெரிய ஆளு, நாங்களாம் சும்மா. இந்த கதை நம்ம சொல்றதுல சிவாச்சாரியர் சொல்ற கதை. இதுதான் உண்மையான கதை இல்லப்பா. சரி, அவங்க சொல்ற கதையை தானே அப்படி வந்து சொன்னாங்களாம். உடனே நீங்க மக்கள் காட்சி தர மாதிரி சரி ஒளி வடிவம் எடுத்து இருங்க அப்படி மக்கள்லாம் வணங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சிவன் ஜோதியா நின்னாராம். சரி, அந்த ஜோதியை போய் கும்பிடத்தான் நம்ம எல்லாம் திருவண்ணாமலைக்கு போறோம். அதுதான் உயரமா இருக்கு.
அது வரேன் அப்புறம். ஆ. அதுக்கப்புறம் வரேன், தண்ணி குடிக்கணும். குடிச்சு வயசாயிடுச்சுல்ல. என் பெட் சர்டிஃபிகேட்லாம் உன்னை கேட்கல. சொல்லணும்ல, பொது வழியில் வந்துட்டோம்னா எல்லாத்தையும் சொல்லணும்ல. பொது வெளியில் வந்தால் யாரும் சொல்கிறது எது கேட்கணும்னு. சரி விடு. இப்போ வாங்க. இது இவரு கதை, இவங்க சொல்ற கதை. பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு கதை இல்லை, ஒரு வரலாறு சொல்றாரு. என்ன சொல்றார்? அப்ப இந்த விளக்கு நான் சொல்லல, நெருப்பு. ஆமா. எங்க எடுத்துட்டு போறது? எதை? இப்போ நம்ம பாருங்க என்ன செய்யறோம், மின்சார சுடுகாட்டுக்கு பாடியை கொண்டு போறான். ஆமா, மெட்ராஸ்ல. சரி. ஆட்டம் கொடுத்து போய்கிட்டு இருப்பான், பாத்திருக்கீங்களா? ஐயோ, என்ன ஆட்டம் ஆடுவாங்க. அண்ணா கொட்ட குமார். வேற எவனா உலகத்துல எந்த நாட்டுக்காரனும் இப்படி ஒரு டான்ஸ் ஆட முடியாது. அவ்வளவுதான். எனக்கு புதுக்கோட்டை ஆடுவான் பாத்துக்க சார், அது டான்ஸாக இருக்காது. ஆனா டான்ஸ் தான் கிழிச்சு எடுத்துக்க. அப்படியே ஆடி போய் ஓவர் ஆட்டம் போட்டு வெடி அவன்கிட்ட கொடுத்துருவாங்க போட சொல்லி. நீ தான் விடணும். குச்சி வாங்க. அவன் போதைக்கு வெடியை பிடியில விடணும். அப்புறம் என்ன செய்வேன்? இப்படி விடுறான். அப்புறம் என்னாச்சு? குச்சி ஒடிஞ்சிருச்சு. அப்புறம் அவனுக்கு ஒரு படம் எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம ஊர்ல இங்கே ஆடிட்டு போவேன். ஆமா, ஒரு வித்தியாசமா அவ்வளவு ஆடிட்டு போய் கடைசியில சுடுகாட்டுல இங்க வாடா, கடைசியில கொள்ளி அரிசி போடுறா, அரிசி காசு போடுறா. அங்க உட்காந்துட்டு காலை நோண்டிக்கிட்டு இருக்கான். ஏன்? கிளாஸ் குத்தி பிடிச்சி அப்படிங்கிறான். பாட்டு ஓடு குத்தி பிடிச்சி அப்படி இருப்பான்னு வச்சுங்க. அவன் ஆட்டம் போடுறான். இங்க அப்படி ஆட்டம் போட்டு போயில இப்ப இங்கதான் ஒரு அந்த கொல்லிச்சட்டியை தூக்கிட்டு போறாங்க. ஆமா, தூக்கிட்டு போறாங்களா? சரி. இங்க கொல்லி எதுக்கு? அது அங்கே சுடுகாட்டுல கொல்லி வைக்க. ஆமா, நெருப்பு இருக்காரு. தீப்பெட்டி கண்டுபிடிக்காத காலத்துல ஓஹோ, அங்க நெருப்பு சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகணும். முடியாது. கையில சட்டியில அள்ளிட்டு போகணும். அப்ப ஏன் 3 குச்சி வச்சிருக்கேன்? அதான் சட்டி சுடும்னு 3 குச்சி வச்சு கட்டியிருக்கான். சிம்பிள் தான். இதான் எதார்த்தம். சுடுகாட்டுக்கு போறப்ப சட்டி சுடும்னு. ஓஹோ. இப்ப போறது மின்சார சுடுகாட்டுக்கு. பாடி எதுல போகுது? ஆம்புலன்ஸ்ல. ஏசி ஆம்புலன்ஸ்ல போகுது. செத்ததுக்கு அவரு செத்ததுக்கு அப்புறம் ஏசியில தான் போவார். ஏசி ஆம்புலன்ஸ்ல போகுது. கொல்லி வைக்கிற முற்றார் உறவினர்கள்லாம் மறுபடியும் பின்னாடி ஏசி வண்டியில தான் வராங்க. டெம்போ டிராவலர் தான் வர்றாங்க. உள்ள வண்டியும். ஆமா. முன்னாடி கொல்லி வைக்கிறவன் மகங்காரன். அவன் என்ன செய்யறான்? அந்த இதுல முன் சீட்ல உட்கார்ந்து என்ன செய்யறான்? கொல்லி சட்டி அப்படி வெளியில புடிச்சிருக்கான். ஏன்னா இவர் தான் வைக்க போறான்னு தெரியணுமா ஊருக்கு? அவருக்கு தெரியுமா? ஓஹோ. வடபழனி சிக்னல்ல வண்டி திரும்புது, ஒப்பனுக்கு கொல்ல வைடானா ஊருக்கே வச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஊருக்கு போறது மின்சார சுடுகாட்டு. ஆமா. நம்ம ஏதாவது ஒரு கணக்கு ஒரு இருக்கும், காரணம் இருக்கும். விஞ்ஞானத்தை நம்ம ஏத்துக்கிறோம்ல. விஞ்ஞானம் வளரையில ஒண்ணு உதிருது. அப்படி போயிட்டே இருக்கணும். அறிவியல் வளரும் போது அதை விட்டு. ஆமா, புடிச்சுக்கிறது. இப்ப விளக்குன்னு ஒண்ணு தேவைப்படுது, நெருப்புன்னு ஒண்ணு பார்க்க இல்ல. அன்னைக்கு சிந்தித்தவர்கள் யாரு? பௌத்தர்கள் தான். பௌத்தர்கள் இன்னைக்கும் பௌத்தம் தான் சிந்திக்கும். அறிவு சம்பந்தப்பட்டது. ஓ, அறிவு என்ன? அறிவுன்னா என்னன்னா மார்க்ஸுக்கு செலவச்சாங்கல்ல, அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அறிவு சம்பந்தப்பட்டது. கரெக்ட். இது அறிவு சம்பந்தப்பட்டது. எனக்கு புரியல. என்ன? காரல் மார்க்ஸுக்கு ஸ்டாலின் செலவைக்காம வேற யார் வைப்பா? எவ்வளவு பொருத்தம். ஆமா. அறிவுக்கும் அவங்களுக்கும் சில பேருக்கு சம்பந்தமே கிடையாது. பதறிடுவாங்க. அது என்னது? நிமிர்ந்து நிற்கிறார். உலக தொழிலாளிகளின் தலைவன்டா காரல் மார்க்ஸ். நிமிர்ந்து நிற்கிறார். அது அறிவு சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்க. இப்ப பௌத்தர்கள் யோசிச்சாங்க. அதுதான் அவங்க தான் முதன்னு ஆமணக்குல இருந்து எண்ணெய் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமணக்குல இருந்து எண்ணெயை கண்டுபிடிச்சு மன்னன்ட்ட சொல்றாங்க. மன்னர் என்ன செய்யறாப்புல? கண்டுபிடிச்ச ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன ஊரு? மடலாபுரம்னு ஊரு. மடலாபுரம். அந்த மடலாபுரம் எங்க இருக்குன்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்துல. இப்ப அது மடலாபுரமா இல்ல, வேற ஊர் மாறிடுச்சு. மடப்புரம்னு பேரு மாறி வந்துருச்சு. இப்ப மடப்புரம்னு இருக்கா? ஆமா, அந்த ஊர் தான். ஓஹோ. அந்த ஊர்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. மன்னன்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். சரி. இப்போ ஒரு எண்ணெயை ஊத்தி விளக்கு வச்சா அது ஏதாவது நோய்களை பரப்புமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்ல. ஆமா. அதுக்காக இருக்கிறதுலே உயரமான இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ண சொன்னான் மன்னன். ஓ, வியாதி வர பயப்படக்கூடாதுன்னு. என்னடான்னு பார்த்தா அங்க உயரத்துல ஒரு மலை இருந்துச்சு. சரி, அங்க போய் வை. ஓஹோ. அண்ணாந்து பார்த்த மலை.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா அண்ணா உயரம், உயரமானது. அதனால தான் வீட்டில் பெரியவருக்கு பேர் அண்ணன். அண்ணன்னு சொல்றாங்க. அண்ணான்னா உயரம். ஆஹா. அண்ணன்னு சொல்றோமா? சரி. அண்ணாந்து பார்த்தா உயரம் தான். ஆஹா. அண்ணாந்து பார்த்ததுனால அண்ணாமலை. குமிஞ்சு பார்த்தா குடுமியாமலையா? நம்ம வாயும் சும்மா இருக்குல்ல. என்ன எல்லாரும் இருக்காங்க பாருங்க. அண்ணாந்து பார்த்தா அண்ணாமலைன்னா, குனிஞ்சு பார்த்தா குடுமியாமலைன்னா, அங்கேயும் சமணத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு, குடுமிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. ஒருவேளை அது வேலை பெயர் கூட இருக்கலாம். யாராவது ஆராய்ச்சி பண்ணா இருக்கா? பௌத்தம் இருக்கா? இருக்கு இருக்கான். இப்போ அண்ணாந்து உயரமான பௌத்தம் மொட்டை அடிச்சுது. ஏன்னா முடியில வச்சு வித்தியாசம் கண்டுபிடிச்சான் புத்தர். அதனாலதான் மொட்டை அடினாரு. யாரை பார்த்தாலும் மொட்டை அடி அடி எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சா முடிஞ்சு போச்சுல்ல. முடிஞ்சு போச்சு. இப்படி முடி வச்சிருந்தான், அப்படி முடி வச்சிருந்தான், அதெல்லாம் கிடையாது. இப்போ அண்ணாந்து பாக்குறது உயரமானது, மலை மேல மேலந்து விளக்க போட்டு பாருன்னு சொன்னேன். சரி, அது அண்ணாமலை. அண்ணாமலை இதுதான் வரலாறு. இன்னொன்னு சொல்றது கதை. கதை முதல்ல சொல்றது கதை, வரலாறு. வரலாறு இது ரெண்டுமே சிவனுக்கு ஏத்துறதுடா விளக்கு, முருகனுக்கு எங்கடா ஏத்துறது விளக்கு? திருப்பரங்குன்றம் தவிர வேற உண்மையிலே இருக்கிற முருகன்லேயே சூப்பரான முருகன். அருமையான பாட்டலாம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகான் வரும். ஆமா, எப்படி வருகிற? சிறப்புடனே தந்த தோற்றம் உண்டு, சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிறப்புடனே தந்த தோற்றம் உண்டு, சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இப்ப திருத்தணி மலை மீதோட எதிரொலிக்கல, டெல்லிக்கே போயிடுச்சு. எல்லாம் எங்க எதிரொலிக்க? பாட்டை வேற யாரை பாடி கேட்டிருக்கிறேன்னா கச்சேரியில். ஆமா, உன் ஃப்ரெண்டு வடநாட்டிலேருந்து வந்து பாடினா குருவி உயிரா கோன் உயிர் மாதிரி தான். அது மாதிரி நம்மால் ஒருத்தர் இருக்காரு. ஒரு திரும்ப ஒரு கருத்தை இல்லையா? என்னை சவக்குடியில் போட்டு புதைக்க எதிர்க்கட்சிக்காரர்கள் சதி செய்கிறார்கள் அப்படின்னு சின்ராஸ் நேரத்துக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. அதை விட அப்படி கொல்லணும்னு நினைச்சது பெண்களாம். நியாயம்தான், அவங்க நினைக்கல. இல்ல, நோ பாலிடிக்ஸ். ஆமாம்மா, நம்ம முதல்ல இருந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி எதுவும் பேசல. இல்லை, இப்போ நம்ம அந்த திருப்பரங்குன்ற பாட்டை யார் பாட்டினா? அவர் தான். நம்மால் யாரு? நம்ம பாட்டி வடக்கேந்து வந்தவர். யாரு பேரு? நல்லா இருமா, ரொம்ப நல்லா இருமா, பூவோடும் பட்டோடும் நல்லா இருமா, நல்லா இருமா, ரொம்ப நல்லா இருமா, செல்லோடும் நெட்டோடும் நல்லா இருமா. ஆமா, அவர் உதித் நாராயணே. ஆமா, அவரு அவரு அவருக்கு உங்களுக்கு தெரியும். நல்லா பாடுவாப்புல. நம்ம வாயில பட்டு தான் இப்ப இந்த படத்துக்கு அவரை கூப்பிடுறது இல்லை. அப்புறம் ஏதாவது புரியுற மாதிரி பாட்டு பாடி பண்ணா தானே. இப்போ நான் அடுத்த படத்துக்கு நான் வந்து பாட போறேன் சாய் அப்பங்கிற மியூசிக்ல. ஓஹோ, நாளை கழிச்சு பாட போறேன். இப்படி விரட்டி அடிச்சா தானே நம்மள பாட விடுவாங்க. நம்ம பாட விடணும். இப்போ காலம் மாரியம்மக்காருக்கு அப்புறம் சுகந்தி எல்லாம் உள்ள போய் பாட முடியும். ஆமா ஆமா, அதெல்லாம் பாட முடியும். சரி, என்ன எனக்கு ஒரே வருத்தம். என்ன வருத்தம்? எங்க கவிதை பத்தி அண்ணன் ஒரு திரைப்படத்துக்காவது ஒரு பாட்டு எழுதணும்னு ஆசைப்படுறேன் நான். கொம்பாதி கும்பலாம் விட்டு ஓடியே இருவான் அப்படி அவர் எழுதுனாருன்னா. ஆமா, அப்படி இருக்கும். இப்போ இந்த உதித் நாராயணன் வேற ஏதாவது பாட்டு பாடியிருக்காப்லையா? நிறையா. என்ன பாட்டு பாடல அவரு? நம்மள கூட பாடியிருக்காரு. யாரு? அவரை வச்சுக்கிட்டே ஒரு மேடையில் பாடிக்கிட்டான். ஆமா, நமக்கு அண்ணன் கமலஹாசன் அண்ணன். ஆமா, நம்மளோட இருக்காரு. அவர் இருந்தார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நிகழ்ச்சி, அதை பாடிவிட்டேன். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்கும் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, கவனிச்சே இல்லையா? அவர் பாராளுமன்றத்தில் பேசுவது எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லைன்னு டுமிலிசி. என்ன இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் அவர் இங்கிலீஷுக்கு டிக்ஷனரி தாண்டா பார்க்கணும் நீங்க. அதுக்கு கமலஹாசன் தமிழ்ல கமலஹாசன் அதுக்கு போட்டிருக்காரு. நாங்கள் பேசுவது உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் நிறைய படிக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறார்.
ஐயோ அதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்டது. அவர் கூட ஒரு பாட்டு பாடிருக்காரு உதித் நாராயணன். எப்படி பாடுறாங்க? ஏலா மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி புத்தி கட்டு போயாச்சு. சிறப்பா புரியுது. அவர் பேசினா தான் புரியாது, பாடினா புரியும். ஆனா அவர் பேச்சு பேசி புரியுது. திருமலா மம்மி மிரண்டு வச்சு எனக்கு அங்கேருந்து போகணும், நான் எடுக்கல. இப்போ ஏன் பேசுனதுக்கு வரி போட்டுரும்னா இந்த பக்கம் கமலஹாசன். இப்போ உதித் நாராயணன் எப்படி ஆரம்பிக்கிறார்? நான் அம்மலை கலை சில பத்தாம்பூச்சி அப்படி பார்க்குது அண்ணாச்சி. என்ன சொல்றான்? அவன் மலைக்குள்ளே பட்டாம்பூச்சி எட்டி பார்க்குதுன்றான். ஆமா, காய் கடப்பாறைன்னா எந்த கடப்பாறை? அவன் பாடின அந்த பாட்டை என்ன திருப்பரம் முருகன் பாட்டை. முருகன் பாட்டு என்ன ஆவார் பாருங்க, முருகன் தமிழ் கடவுள் முருகன். ஆமா, அதெல்லாம் அவங்களுக்கு கும்பிடலையா? அவன் பாடுறான். என்ன சொல்றான்? சிறப்புடனே கந்த தோற்றம் உண்டு, சிங்காரம் மயிலாத தோற்றம் உண்டு. சிறப்புடனே கந்த தோற்றம் உண்டு, சிங்காரம் மயிலாத தோற்றம் உண்டு. உனக்கான மண் கோவில் கொஞ்சம் இல்லை, உனக்கான மண் கோவில் கொஞ்சம் இல்லை. அங்கு ஒரு பாகம் அன்போ பஞ்சம் இல்லை, அங்கு ஒரு பாகம் அன்போ பஞ்சம் இல்லை. திருப்பரங்குன்றம் சிறுத்தாய் முருகா திருமலை மேலிக்கும். நம்ம சொல்றான் தாட்டுக்கு தான் தெரியும். அது மாதிரி இன்னைக்கு விளக்குங்கிறது சிவனுக்கு தான் ஏத்துறது. ஆறுபடை வீட்டுல முருகன், ஆறுபடை வீட்டுல எந்த வீட்லயும் ஏத்தல, எந்த வீட்டுல ஏத்துவது கிடையாது. ஏன்டா அங்க மட்டும் ஏத்துறீங்க? ஆமா, அதுலயும் வேற சொல்றாங்க பயந்து வருது. எனக்கு என்ன பயந்து வருது? கறி சாப்பிடறவனா இந்துக்களே இல்லை. ஆத்தாடி, நமக்கெல்லாம் கருவாடு இருந்தா தானே ஒரு ரூபாய் சோறு உள்ள போகும். எப்ப பழங்கானத்துல மீட்டிங் போட்டு சொன்னீங்க? ஆமா. பாண்டி கோயில்ல மீட்டிங் போட்டு சொல்லுவியா? உனக்கு கதையை முடிச்சிட மாட்டாங்களா? ஆமா. என்னங்கடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைக்கு? ஆமா, நம்ம என்ன முருகனை கும்பிடாம இருக்கான்? என்ன எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், நீ தான் கேட்க மாட்டேன். நம்ம ஊர் பக்கம்லாம் பள்ளி திருமணம் தான் நடக்குது, தெய்வான திருமணம் எப்போ நடந்துச்சு? சரி சரி சரி, புரிஞ்சாச்சு. எல்லாரும் புரிஞ்சுல? புரிஞ்சு. சரி சரி. இப்போ நம்ம ஊர் பக்கம் வள்ளி திருமணம் நாடகம். ஆமாம், ஃபேமஸ். ஆமாம். இப்போ எங்கள் தாத்தாவை கூட்டிப்பார், கவிராஜா கூட வந்து நவீன நாடகம் நடத்தி இப்பவும் நடக்குது. ஆமாம். நான் சின்ன பிள்ளையில எல்லாம் உண்மையிலே எங்கள் தாத்தா கூட்டி, எங்கள் தாத்தா ஹார்மோனியம் வச்சவர், எங்கள் அம்மா பார்த்தவர். இப்படி தான் பேசையில இப்படி தான் இருக்கும் கையெல்லாம். அவர் கூட்டிப்பார் நாடகம். ஆமாம். எங்கள் தாத்தா இப்படி கூட்டிப்பார். நமக்கு இசையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஆமாம். மாரியம்மா அவரை பார்க்குது, சுனியோட பாடுறானா தம்பி. ஆமாம். நாங்கள் பாடுறதா அதெல்லாம் கற்றுக்கிட்டக்கா. ஆமாம். சரிக்கா சரிக்கா. நாங்கள் பாடுறதே பெரிய விஷயம் இல்லை, இங்கே சுற்றி கூட பாடுறோம். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாடகம் கூட்டிட்டு போகிறவங்க தாத்தா. ஆமாம். ஆஹா. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு இசைன்னு தெரியும்னே ஊருக்கு தெரியாது. சரி. இங்கே இதில் நடக்கும் கோர்ட்டுக்குள்ளே குன்னக்குடி நாங்கள் கச்சேரி. மதுரை கூட்டி போவார், பழனி கூட்டி போவார், எங்கே வேணாலும் கூட்டி போயிடுவார். அது போய் முன்வரிசையில் உட்காந்துருவோம். நான் சின்ன பிள்ளை மடியில் வந்துட்டு குன்னக்குடி அவர் வாசிக்கிறாரா மூஞ்சியில் பேசுகிறாரான்னு தெரியாது, பார்த்துருக்கீங்களா? அவர் ஆமாம். ஒரு சுண்டல் விற்கிறவன் போனால் கூட சுண்டல் உட்காருன்னு வயலில் தான் சொல்லுவார். வயலில் தான் பேசுவார். ஆமாம், அப்படி ஆள் அவர். அவர் அப்படி நமக்கு இப்படி போனாதான் வச்சுங்க நாடகம் பார்க்க கூட்டி நாடகம் நடக்கும். ஒரு 12 மணிக்கு மேலே நமக்கு தூக்கம் வந்துடும், சின்ன பிள்ளை தானே. சரி, அதுக்கப்புறம் அவன் பெருசெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 மணிக்கு முருகன் வருவார். முருகன் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே பாடுவார். உள்ளே எப்படி பாடுவார்? சம்போ மக இப்போ ஸ்க்ரீனுக்குள்ளே பாடுவார். எனக்கு அக்கா இடையில ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்போ விருதுநகர்லேருந்து வந்தல மாரியம்மா கிட்ட சொல்லணும், எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டு? அந்த 3 டோல் இருக்கா அந்த மதுரை ரிங் ரோட்ல. ஆமா, அதுல கடைசி ரிங் ரோடு வண்டியூர் டோல் இருக்கு. வண்டியூர் டோல். ஆமா. கோட்டச்சாமி அண்ணன் பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டு? பழைய பாட்டு. இப்போ போய் வண்டியூர் டோல்கிட்டேங்க திரும்பி பாருங்க, ஒரு இடம் கிடையாது, அவ்வளவும் கட்டணமா இருக்கு, எல்லா கடையா மாறி. அவர் அப்ப பாடி இருக்காரு, அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. எப்படி? வண்டியூர் கம்மாக்கில்லே பொன்னியாணி போகாதடி, வண்டியூர் கம்மாக்கில்லே பொன்னியாணி போகாதடி, ஆதிமுடி கோயில் இருக்கு நந்தானகர்
இப்ப வெறும் கட்டடமா இருக்கு. அப்ப வந்த ஞாபகம் வந்துச்சு. வந்துருச்சுன்னு வைங்களேன். முருகன் 3 மணிக்கு ஸ்கிரீன்ல வந்து பாடுவார். பாடினோடனே பாடி முடிச்ச உடனே ஸ்கிரீனை தூக்குவாங்க. பாட ஆரம்பிச்சோடனே என்ன பண்ணுவாங்க, என்ன எல்லாம் எங்க தாத்தா ஹெல்ப் நம்ம முருகன் வந்துட்டாரு. முருகன் வரையில தூங்க கூடாதான். ஏன்னா முருகனே நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. உண்மை அது வந்து நாடகத்தை வேஷமா பார்க்க மாட்டாங்க. ஓஹோ, முருகன் வந்துட்டா முருகன் தான் அப்படிதான் நம்ம ஆள் பார்ப்பாங்க. முருகன் உடனே எழுப்பி கும்பலை எல்லாம் எழுப்புவாங்க. ஓஹோ, முருகன் எந்திரிங்க எல்லாம் எந்திரிச்சுவாங்க. என்ன இது அது தூக்கத்தில் முடிச்சுக்கிட்டு இருப்பேன். முடிச்சுட்டு பார்ப்பேன். ஸ்கிரீனை இறக்கணுன்னே வேலோட நிற்பார். முருகன் நிற்பார். ஆமா, திருச்செந்தூர்ல வேல் இருக்காது. ஏன் என்னாச்சு? வைர வேலை அப்பவே தூக்கிட்டாங்க. நமக்கு திடீர்னு சில கதைகள்லாம் ஞாபகம் வருது. என்ன கதை? என்னன்னா, இப்ப நான் ஏன் இந்த பேரை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. ஒரு கதை ஞாபகம் வருது. கட்டுக்கூட்டாக்கணும். எம்ஜிஆர் ஒரு தடவை மணல்லம் குன்றிய இதுக்கு போனாராம். மணல்லம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, ஆமா, அந்த காப்பகத்துக்கு போனாராம். அப்ப எல்லாரும் முதலமைச்சர்ல போன மணல்லாம் குன்று இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருந்தாங்களா, முதலமைச்சர் வராரு, எல்லாரும் வணக்கம் சொல்லணும் சரிதா அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி பழக்கப்படுத்துற மாதிரி எல்லாரும் எம்ஜிஆர் போனோடனே வணக்கம்னு சொன்னாங்களாம். ஓஹோ, ஒரே ஒரு ஆள் மட்டும் இப்படியே உட்காந்து குருன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அவர் மண்டலம் பாதிக்கிட்டார். சரி, கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் வராரு. யார் அவர்? முதலமைச்சர் அவர் எம்ஜி ராமச்சந்திரன். நீங்கள் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிற இது நான் பேசுகிறேன், நானே பேசுகிறேன். எம்ஜிஆர் போய் கிட்ட போய் ஏப்பா எந்திரிக்கல, நீங்கள் யாரு அப்படின்னா அந்த யாரு பாதிக்கப்பட்டவர். அதுக்கு ஒரு நானப்பா எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர். இப்படி சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். எப்படி இப்படி சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். ஆமா, ஓரமா உட்காரு அப்படின்னாராம். இதெல்லாம் கதை. திருச்செந்தூர்ல வேலு காணாம போனதுக்கு இந்த கதை ஞாபகம் வந்ததுக்கு நான் சம்பந்தம் கிடையாது. கதைகள் இது ஏன்னா பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. கலைஞர் கதைவசனம் அண்ணனுக்கு தெரியும். கலைஞர் கதைவசனத்துல அந்த படம் வரும். அதுல நடுவில் ஒரு நாடகம் வரும். முருக வேஷம் போட்டு எஸ்.எஸ். சந்திரன் வருவாரு. ஆமா, எஸ்.எஸ். கலைஞர் வசனம் எவ்வளவு ஷார்ப் பாருங்க. அரசியல் எப்படி எழுதிடுவாருங்க. எப்படி வேலு இல்லாம எஸ்.எஸ். சந்திரன் வருவார் முருகன். ஓ, அப்ப முருகா கையிலிருந்த வேலங்கே. அதுக்கு என்ன டைலாக்? அதுக்கு டைலாக் கலைஞர் எழுதுனது. திருச்செந்தூர் சென்றிருந்தேன், திருடி விட்டார்கள் பாவிகள். அப்படி இப்போ நம்ம ஊர்ல 3 மணிக்கு முருகன் வருவார். முருகன் வந்து எழுப்பி, ஆமா எழுப்பி கும்பிடுங்க. எல்லாம் கும்பிடுவாங்க. அப்போ இந்த பபு நம்மால் அவர் கோமாளி. எப்போ நம்மால் அவரு நம்மால் எல்லாத்தையும் இந்த புராணங்கள்லாம் உடைச்சிக்கிட்டே இருக்கிறவர் பபுன் தான். அவர் என்ன பண்றாரு, இந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அர்ச்சனை சாமான்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. முருகன் வந்து அர்ச்சனை பண்ணணுமேட்டு அதை எடுத்து தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு இதில் சூடத்தை எடுத்துட்டு அவர் இப்படி தட்டுறாரு. பெட்டிக்காரங்க கேட்குறேன், என்ன தீப்பெட்டி சூடங்குள் முருகா அந்த தீப்பெட்டியை கொடு. பொட்டிக்காரன் என்ன சொல்லுவார், பொட்டிக்காரன் முருகன் கேட்குறேன். இப்பதான் பின்னாடி பீடி குடிச்சிருந்தாரு. பின்னாடி இப்ப எந்திரிச்சு 3 மணிக்கு கும்பிட்ட மக்கள் தான் அதை கேட்டு சிரித்தாரு. இதுதான்டா எங்களுக்கு முருகனுக்கு இருக்கிற உறவு. நீ என்ன இப்ப வந்து கம்பி ஆட்டுற, மணி ஆட்டுற, அரவரா போடுற, என்ன பண்ற? ஓஹோ, முருகன் எங்காலு தமிழ் கடவுள். அவரு எங்காலு நாங்க பாத்துக்கிறோம். வர வேண்டாம். ஆமா, ஒரு கலவரத்தையே தமிழ்நாடு அரசு அன்று தடுத்தது. நீங்க கோர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், பாய்க்கிறோம். துணிச்சலோடு நடவடிக்கை எடுத்து தடுத்தார்கள். அதற்கு ஒரு பலத்த கரவொலியை கொடுங்கள். முக்கியமானது அன்றைய தினம் முக்கியமானது. மனிதனை அரசியலுக்குத்தான் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். மதவாத அரசியலுக்கு வேண்டாம் என்று எந்த ரூட்ல வேணாலும் வருவாங்க. ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இதையும் ஊரா சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னது, இந்த நாட்டில் ரசிகர்கள் ஒரு நடிகர்களையோ யாரையோ ரசிக்கிறது தப்பு கிடையாது. ரசிக்கணும். ஆமா, ரசிக்கணும். எம்.ஆர். ராதாவுக்கு இல்லாத ரசிகரா தமிழ்நாட்டில் உலகத்தில் அவருக்கு செம கூட்டம் கூடும். அவரை பார்க்கறதுக்கு ரயில்வே கேட்ல வந்து நிப்பாங்களாம் குடமுகத்தில். ஏன்னா நிற்கிறாங்கன்னா உங்களை பார்க்கத்தான் நிற்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு கம்பு எடுத்து போடுறான்னு இருக்காரு. காருக்குள்ள எடுத்து போட்டு கேட்டு நிற்கல எல்லாம் பார்த்து 50 பேர் நின்றுறான். அவரை பார்க்கறது ராதா நிற்கிறாரு ரசிகர். இவர் கம்பை எடுத்துக்கிட்டு வேட்டி அவுத்து தலையில கட்டிக்கிட்டு அடிச்சிருக்காரு பாருங்க. எல்லாருக்கும் சப்புன்னு இங்க அடிச்சு ஓடுறாங்க. ஏன்டா அடிக்கிறீங்க? ஏன் சார் அடிக்க? உங்களை பார்க்கத்தான்.
நான் என் பொழப்ப பார்க்க போறேன், போய் உன் பொழப்ப பாடுறாடே. அங்க பார்த்து ரசிக்கிறியா, அதோட முடிச்சு போயிரு. இங்க ஏன்டா வந்து பாக்குற? ஆமா, ஓடி போ ஓடி போ. ஓஹோ அப்படின்னா ஏன்னா என்ன விஷயம்? அவ்வளவு ரசிகர் இருக்கையில ஒரு பேட்டி எடுத்தாங்க அவரை. என்ன பேட்டி? ஒரு பேட்டி, எம்மான பேட்டி அது. அது புதிய பார்வையில் அது மன எடுத்து மறுபடியும் வந்துச்சு. அதெல்லாம் படிக்கணும் நம்ம. ஆமா, அந்த பேட்டியில பேட்டி கேள்வி போகும், பல கேள்வி கேட்பாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கையில ஒரு கேள்வி கேட்பாரு நிருபர். என்ன கேள்வி? இவ்வளவு இதா ஓப்பனா பேசுறீங்களே, பரவலா இருக்கீங்களே, ரசிகர் கூட்டத்தில் இருக்கீங்களே, இவ்வளவு ஓப்பனா இருக்கீங்களே, ஆமா, உங்க வீட்டுல நீங்க எப்படி அப்படின்னு கேட்டோன்னே இந்த எம்ஆர்ஆர் என்ன சொல்லுவார்? ஸ்டாண்ட் அப், கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட், போ வெளில போ. ஏன் இப்போ பயந்துட்டான்? நான் ஒன்றும் தப்பா, நீ எப்போ வெளியில கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தியோ தப்பு கிடையாது. அப்புறம் என்னைக்கு என் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தியோ அப்போ வரையும் உனக்கு பதில் கிடையாது, ஓடிப்போ. பர்சனல், அது பர்சனல். ஓகேயா? அதுக்கப்புறம் கேள்வி. சரி மன்னிச்சுங்க, கடைசி இவ்வளவு செல்வாக்கா இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுப்பா. இவ்வளவு செல்வாக்கா இருக்கீங்க, ஒரு ரசிகர்கள் இவ்வளவு கூட்டம் இருக்கு உங்களுக்கு. ஆமா, ஒருவேளை இந்த நாட்டுக்கு முதலமைச்சரானா என்ன பண்ணுவீங்க? நல்ல கேள்வி. எம்ஆர்ஆர் என்ன கேட்டேன்? இல்ல, நல்ல செல்வாக்கா இருக்கே, தமிழ்நாட்டில் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கறவனெல்லாம் பிடிச்சி தூக்குல போடுவேன். எவ்வளவு துணிச்சல் வேணும், எவ்வளவு இது வேணும். ஆமா, அப்படி ரசிகர்களை கையாண்ட பூமி இது. பூமி. ஆமா. ரசிகர்களை என்ன பண்ணணும், ரசிகர்கள் என்ன பண்ணணும்னு ஒரு அளவு இருக்கு. ஆமா. ஓஹோ. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த பூமி நல்லா இருக்கணும், இந்த மண் நல்லா இருக்கணும், மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க சாமிகளா. நன்றி, வணக்கம்.